சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்றதாக பறிமுதல் செய்யப்பட்ட 10 சொகுசு கார்கள் தொடர்பாக கானாத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த மேல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான விசாரணை கோணத்தை போலீசார் எடுத்துச் செல்கிறார்கள்? சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அதிவேகமாக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சொகுசு கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வருவதாக கானாத்தூர் காவல் ஆய்வாளர் சவுந்தரராஜனுக்கு நேற்று காலை தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கானாத்தூர் பகுதி முழுவதுமாக அவர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்கும் போது அதிவேகமாக வந்த கார்களை அவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அப்போது அவரை இடித்துவிட்டு கார் சென்றிருக்கிறது. உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய கார்கள் முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. உத்தண்டி சுங்கச்சாவடி அருகே அந்த கார்கள் வந்தபோது 10 சொகுசு கார்களையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர். உடனடியாக கானாத்தூர் காவல் நிலையத்திற்கு அந்த கார்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டது. விசாரணைக்கு பிறகு 10 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியது, அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டியது, அதே போல அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் என இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மோட்டார் வாகன சட்ட பிரிவின் அடிப்படையிலும் அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல காவல் ஆய்வாளர் மீது வாகனத்தை மோதி பயத்தை ஏற்படுத்தும் வகையில் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக ராகவ் கிருஷ்ணா என்பவர் மீது தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று மாலை அவர்கள் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விபத்தை அச்சுறுத்தும் வகையில் கொண்டு வந்த அந்த கார்கள் அனைத்தும் இந்த கானாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் வளாகத்தில் தான் அவர்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு அந்த உத்தரவிடப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கானாத்தூர் காவல்துறையினர் இந்த கார்கள் அனைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு காரா இல்லை ஸ்போர்ட்ஸ் காரா என்ற அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து விதிமுறைகளை எந்த வகையில் இந்த மீறி இருக்கிறது, அதே போல உரிய ஆவணங்கள் இல்லை என்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆர்டிஓக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாளை இந்த கார்களை ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உரிய முறையில் விதிமுறைகள் மீறப்பட்டு இருந்தால் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கானாத்தூர் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விதிமுறை மீறி இருக்கக்கூடிய கார்கள் அனைத்தும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்று கானாத்தூர் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன். சுப்பிரமணியன், ஏற்கனவே இருசக்கர வாகனத்தில் சாலை விதிகளை மதிக்காமல் செல்வதால் ஏராளமான உயிரிழப்புகள், ஏராளமான விபத்துகள் நேர்கின்றன. இந்த சமயத்தில் மக்களை அச்சுறுத்தும் விதமாக இங்கு 4 சக்கர வாகனத்திலும் சென்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்த தகவல் இருக்கிறதா? வழக்கமாக கானாத்தூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதி முழுவதுமாக, அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளில் ரோந்து வாகனம் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த 10 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கார்களுடைய மதிப்பு 10 கார்களுடைய மதிப்பு 50 கோடி என்பது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த கார்களை ஆய்வு செய்த பிறகு என்னென்ன விதிமுறை மீறல்கள் இருப்பது கண்டறிந்து அது தொடர்பான வழக்கு பிரிவுகள் மாற்றப்படும். அதே போல 10 கார்களையும் நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கானாத்தூர் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலும் கண்காணிப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிவரன்.